அந்த கோவில்கள்ல இப்பெல்லாம் கல்யாணம் பண்ணா சும்மா அந்த வழியில போற பிள்ளையார காதல் படம் பாத்தீங்களா? பார்த்துருக்கேன். பரத்தா நடிச்சிருந்தாரு. ஆமா. பரத். அதுல பாத்தீங்கன்னா ஏதோ போய் தெருவுல நின்னு ஒரு தாலிய கட்டிடுவாங்க. ம். அதாவது கணவன் மனைவி ஆயிட்டா யாரும் நம்மள ஒண்ணும் பண்ண முடியாதுன்னு. அந்த மாதிரி தான் இருக்குது இந்த கதையும். ஓகே. இப்ப கோவில்கள்ல நீங்க திருமணம் பண்ணினாலும் அந்த கோவிலினுடைய சர்டிபிகேட் வேணும். ம். அதனால நீ எல்லா கோவிலையும் தெருவுல நிக்கிற கோயில்ல தாலிய கட்டினாரு அப்படின்னெல்லாம் நீ சொல்லிட முடியாது. அதோட இப்ப கோயில்கள்ல நம்ம பதிவு திருமணம் பண்ணா கூட என்ஓசி கேக்குறாங்க இல்லையா? முதல் ஆமாமா. கல்யாணம் ஆயிருக்கா ஆயிருக்கா இல்லையா? இல்லையா இதெல்லாம் எல்லாமே கேக்குறாங்க. கேட்பாங்க. அதுல சட்ட சிக்கல்கள் அவ்வளவு இருக்குது அப்படிங்கிறது. அதனால தானே தெருமுனையில போய் நின்னு தாலி கட்டினதாக சொல்லிக்கிறாங்க. எனக்கு தெரிய ரங்கராஜ் போய் தெருமுனையில நின்னு தாலி கட்டினதாக எனக்கு கற்பனை கூட பண்ண முடியல. ஓகே. கற்பனை கூட பண்ண முடியல. ஏங்க அவருக்கு தெரியாதாங்க? ம். நமக்கு ஏற்கனவே பொண்டாட்டி இருக்கா, 2 பிள்ளைங்க இருக்குது. நான் ஆமா. போய் அங்க கல்யாணம் பண்ணினேன்னா தாலியும் கழுத்துமா அவ நின்னானா, இதெல்லாம் தெரியாதா? தெரியும். கண்டிப்பா தெரியும். பர்சனலா ரிக்வெஸ்ட் பண்ணியிருக்கலாம். என்னோட நான் உங்களோட வாழணும்னு நினைக்கிறேன். என்ன நீங்க ஏத்துக்கோங்க. ஏதாவது சொல்லியிருக்கலாம். ம். அவருக்கும் அந்த பொண்ணு தேவையா இருந்திருக்கலாம். அவர் மட்டும் ரொம்ப யோகியவான்னு நான் சொல்ல